ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் சாக்லேட் ட்ரீம் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ அதுக்கு வந்து 1/4 கிலோ வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ ஆகிற மாதிரி பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கோல்டன் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பாக்ஸும் வாங்கிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் 1/4 கிலோவில் நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து விப்பிங் க்ரீம் 50 கிராம், பட்டர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒயிட் காம்பவுண்ட் 100 கிராம், விப்பிங் க்ரீம் 50 கிராம் எடுத்திருக்கேன். அது இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டரை சேர்த்துக்கோங்க. நம்ம இது ரெசிபி செய்யும் போது ஃப்ரிட்ஜில் இருந்து 1/2 மணி நேரம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா செய்யுங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த சுடு தண்ணியும் இதுவும் வந்து டச் ஆகக்கூடாது. அப்படி தண்ணியும் இதுவும் டச் ஆச்சுன்னா சாக்லேட் வந்து மெல்ட் ஆகாது, அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் அதோட ஆவி மட்டும்தான் அதில் வந்து படுற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து சூடாக இருக்குது, கூல்டவுன் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம், செகண்ட் லேயர் கொடுக்கறதுக்காக. இப்போ அங்கே வந்து 40 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயருக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மலாக பீட்டரை வச்சு யூஸ் பண்ண தேவையில்ல, விஸ்க்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஒயிட் சாக்லேட்டு, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சூடாக சேர்க்காதீங்க. சூடாக சேர்த்திங்கன்னா நம்ம க்ரீம் வந்து இதை மெல்ட் ஆகிடும். அதனால் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் இந்த க்ரீமில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் வந்து நட்ஸு, இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து உங்களுக்கு நட்ஸு வேணும்னா நட்ஸு சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் வந்து இதில் வந்து முந்திரி பருப்பை வந்து நான் தூள் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ தூள் பண்ணி போட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்படி போட்டால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். முந்திரி தான் போடணுமான்னா இல்லை, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஹேசல் நட் கூட போட்டுக்கலாம். எனக்கு வந்து முந்திரியோட ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் முந்திரி வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 தடவை சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு நான் வந்து பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க.
நீங்கள் வந்து சுகர் சிரப் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பவுடர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எப்பயும் ரெடி பண்ணுற மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். சுகரு வாட்டர் போட்டு நீங்கள் பாயில் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன், பவுடர் மாதிரி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வந்து போட்டுக்கலாம். மூணு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அலைன் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரீம் கேக்குக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ செய்கிறதுனால 1/4 கிலோ சைஸுக்கு நான் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, சுகர் சிரப் வந்து போட்டுக்கலாம். சுகர் சிரப் நம்ம போட்டாச்சு. அடுத்தது நம்ம இங்கே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ விப்பிங் க்ரீமை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பேட்சுலா வச்சு இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம விப்பிங் க்ரீம் வந்து செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெடி பண்ண வச்சோம் பார்த்திங்களா சாக்லேட்டு, அதை வந்து நம்ம மேலே போட முடியும். அப்போ தான் செட் பண்ணிக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நான் ஒரு 15 கிராம் வந்து ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இதை மெல்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்கு போகிறோன்னா அப்போ தான் நம்ம அந்த ட்ரீம் கேக் மேலே உடச்சி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு அந்த ட்ரீம் கேக்கு மேலே லேயராக வரும். இப்போ வந்து நம்ம அடுத்த லேயர் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த லேயர் ஊற்றிக்கலாம். நம்ம இது நட்ஸு சேர்த்து வந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஒயிட் காம்பவுண்ட், அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து இது மேலே லாஸ்ட் லேயர் இதுதான் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணதை. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு அந்த மேலே இந்த லேயர் வந்து செட் ஆகட்டும். அப்போ தான் நம்ம வந்து உடச்சி சாப்பிட முடியும். ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட ட்ரீம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே வந்து சுகர் பவுடர் வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம சாக்லேட் ட்ரீம் கேக்னால் வந்து கொக்கோ பவுடர் வந்து டஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ஒயிட் சாக்லேட் ட்ரீம் கேக்குன்றதுனால நம்ம வந்து சுகர் பவுடர் வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுதான் பாருங்கள், இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ட்ரீம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, 1/4 கிலோ. பார்த்திங்களா, நம்மளுக்கு இதில் லேயர்ஸ்லாம் நல்லாவே தெரியுது. நம்ம ஸ்பாஞ்ச் கேக்கு, விப்பிங் க்ரீமு, இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி போட்டது, இப்போது இந்த லாஸ்ட் லேயரு சுகர் பவுடர். அவ்வளோதான் நம்மளோட ட்ரீம் கேக். பாருங்கள், நம்மளோட ட்ரீம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சோடு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.